நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் மிக்ஸி. எனக்கு இந்த வீட்டில் தங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆமாம் ஆண்டி, எனக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே தங்கிடலாமான்னு தோணுது. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டெய்லி இங்கேருந்து போயிட்டு வரத்துக்குள்ளே நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஆகிடும். நீங்கள் வண்டியில் தானே போகிறீங்க, என்ன நடந்தா போகிறீங்க? என்ன அங்கிள், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? நீங்களும் ஹாரியும் காலையில் வண்டி எடுத்து கிளம்பிடுங்க. அப்படியே குழந்தைங்களே ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுங்க. சிம்பிள். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இப்போ ஹாலிடே வரப்போகுது. இந்த வீட்டே ஒரு 2 மாதம் தங்கினா ஒன்றும் பிரச்சனை வராது. அப்போது ஹாலிடேஸ்க்கு எந்த பிளானும் இல்லையா மிக்ஸி? ரொம்ப சந்தோஷம். நீ எங்கே ஹாலிடேக்கு இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அது வேறு செலவு வைப்பியோன்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆமாம் ஹரி, இப்போ தான் இவ்வளோ பணம் போட்டு இந்த பங்களா வாங்கியிருக்கோம். இதில் வேறு ஹாலிடே அது இதுன்னு வேஸ்ட்டு செலவு பண்ணணுமா? பேசாமல் பசங்களுக்கு லீவ் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம். ஆமாம் மிக்ஸி, நீ சொல்கிறது சரி. பசங்க ஹாலிடே முடிகிற வரைக்கும் நம்ம இந்த வீட்டிலே தங்கிக்கலாம். ஒரு நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சிட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்துடலாம். அதுதான் சரின்னு எனக்கும் தோணுது ஆண்டி. அப்படியே பண்ணிடலாம் ஆண்டி. நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? பசங்களா, உங்களுக்கெல்லாம் இந்த வீட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த வீட்லேயே ஒரு 2 மாதம் தங்கலான்னு இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு ரொம்ப ஜாலி. எங்களுக்கு ரொம்ப ஜாலி. என்னது 2 மாதமா? அம்மா, நான் 2 நாள் கூட இந்த பங்களாவில் தங்க மாட்டேம்மா. ஷின்ஷன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதோ உளறிட்டே இருக்க? அம்மா, இந்த பங்களாவை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குமா? எனக்கு ஏதோ இதை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. நாம் சின்ன வீட்டில் இருந்து பழகிட்டோம். இவ்வளோ பெரிய பங்களா பார்த்தா அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நாள் போனால் பழகிடும் ஷின்ஷான். நான் சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? என்னம்மா பண்ணுங்க. பசங்களா, உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அது நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டில் தான் எக்கச்சக்கமான ரூம் இருக்கே. எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற ரூம் வேணும். எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற ரூம் தான் வேணும். அதுதான் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் அங்கேயே தங்கிக்கிறோம். ஷின்ஷான், உனக்கு எந்த ரூம் வேணும் நீ செலக்ட் பண்ணு. நான் உங்கள் கூட தாம்மா இருப்பேன். எனக்கு தனி ரூம் எல்லாம் வேணாம். நான் உங்கள் கூடயும் அப்பா கூடயும் தான் தூங்குவேன். அப்போ சரி, நாம் இந்த கீழே இருக்கிற இந்த ரூமை எடுத்துக்கலாம். இது மட்டும் ஒரு ஹாலிடே ஸ்பாட்டாக இருந்திருந்தா இந்த ரூம்ஸ் எல்லாம் வாடகை கூட்டு எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஃப்யூச்சரில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது ஹாரி. அப்படி நடந்தால் பரவாயில்ல மிக்ஸி, ஆனால் எல்லாம் நல்லா சம்பாதிச்சிக்கலாம். மிக்ஸி, நீ பார்த்தியா, பக்கத்தில் தோட்டம் எல்லாம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை நம்ம தோட்டத்திலே வளர்த்துக்கலாம். ஆமாம் ஆண்டி, இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கார்டன்லேயே கிடைக்கும். அதோட கொஞ்சம் தென்னை மரம் கொய்யா எல்லாம் வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸு நல்லா நமக்கு கிடைக்கும். ஆமாம் மிக்ஸி, நீ சொல்கிறது சரி. எனக்கு தோட்ட வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நம்ம இங்கேயே நமக்கு தேவையான தோட்டத்தை வச்சுக்கலாம். அடேங்கப்பா, 2 மாதம் வந்து தங்குறேன்னு சொல்லிட்டு லைஃப் லாங்க்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆண்டியும் பொண்ணும் சேர்ந்து. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டில் வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சுட்டு கொடு ஹரி. இங்கே மட்டும் செட் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நான் இந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன். ஆமாம் மிக்ஸி, நீ சரியாக சொன்னேன். இங்கே மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேயே செட்டில் ஆகிடலாம்.